நீ ரொம்ப அழகா இருக்கன்னு திமிரு காட்டுற. நீ ஆதிரி கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த ஏன் என்கிட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிற? நான் வந்து உனக்காக 100% வந்து எஃபோர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். அது உனக்கு தெரியல." அப்படிங்கிற மாரி எஃப்ஜேக்கும், வியானாக்கும் நடுவுல ஒரு பெரிய கான்வர்சேஷன் வந்து போச்சு. ஸோ, அதில அவங்க என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிறத ஷார்ட்டா வந்து சொல்றேன். ஸோ, ஒரு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து, "இந்த வீக் நான் நல்லா ப்ளே பண்ணதுக்கான ஒரு காரணமே நீ தான் எஃப்ஜே." அப்படிங்கிற மாரி வியானா சொல்றாங்க. "நீ என்கிட்ட வந்து பேசின ஏதாவது பண்ணுன்னு சொன்ன. நான் என் ஃப்ரெண்டோட கேரக்டர் எடுத்து பண்ணேன். அது வந்து வொர்க் அவுட் ஆச்சு." அப்படிங்கிற மாரி வியானா சொல்றாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே இருந்துட்டு, "நான் கொஞ்சம் ஸோன் அவுட் ஆயிட்டேன். நான் வந்து இந்த கிளாஸ்ல வந்து நீங்க எல்லாரும் போனதுக்கப்புறம், இங்க ஹாஸ்டல்ல வந்து எனக்கு தனியா இருந்தது. லோன்லியா ஃபீல் ஆச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வியானா வந்துட்டு, "நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வார்த்தையே வந்து, "நான் செத்தேன். எங்க அம்மா பார்த்தா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல." அப்படிங்கிற மாரி ஒரு டிஸ்க்ளைமர் வேற அப்பப்போ வந்து போட்டுடுறாங்க. "நெக்ஸ்ட் வீக் வந்து நல்லா ப்ளே பண்ணு. நானும் நல்லா ப்ளே பண்றேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் அட்லீஸ்ட் என் கூட ஒரு 5 மினிட்ஸாவது வந்து பேசு அப்படிங்கிற மாரி வியானா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா எனக்கு என்னமோ தெரியல, உன்ன ஹக் பண்றப்போ மட்டும் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மத்தவங்கள ஹக் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடையாது. விக்ரம் எனக்கு ஒரு பிரதர். அவங்க கூட அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே தோணல. ஸோ கம்ருதீன் இனிஷியலா என் கூட வந்து ட்ரை பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டான். அவங்க கூட டான்ஸ் ஆடும்போது கூட வந்து எனக்கு எதுவும் பெருசா தெரியல. ஆனா இப்போ உன் கூட நான் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. துஷார் என்ன ஃபர்ஸ்ட்டா இந்த வீட்ல வந்து என்ன லிஃப்ட் கூட வந்து பண்ணான். அப்பல்லாம் கூட எனக்கு எதுவுமே தோணல. ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. "உன்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் தள்ளி இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி ஓகே நீ தள்ளி இரு." அப்படிங்கிற மாரி வந்து சொன்னதுக்கு, "எனக்கு ஆனா உன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு தோணல." அப்படிங்கிற மாரி எஃப்ஜே வந்து சொல்றாப்புல. அதுக்கப்புறம் "டெய்லியும் உனக்காக வந்து நான் வெயிட் பண்றேன். அதே மாரி உன்ன நான் எங்கேயுமே விட்டு குடுக்கல." அப்படிங்கிற மாரி எஃப்ஜே வந்து சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து நான் வியானா சொல்றாங்க, "நான் உன் கைய ஹோல்ட் பண்ணா எனக்கு ஒரு மாரி ஃபீல் ஆகுது. அது ஏன் தெரியல. மத்தவங்க கிட்ட அந்த ஒரு விஷயம் கிடையாது." அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்றாங்க. அதே மாரி எனக்கு வந்து அ இப்போ நான் உன்ன வந்து "விலகி போ" அப்படின்னு சொல்றேன்ல, எனக்கு அந்த மாரி முடியல. எனக்கு என்ன அப்படின்னா, நான் "விலகி போ" அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிறணும். அவங்க வந்து என்ன "விலகி போன்னு" சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. இப்ப எனக்கு யாராவது கால் பண்ணாங்க, எனக்கு பேங்க்லேருந்தே கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா, நான் திரும்பவும் கால் பண்ணி நான் பாய் சொல்லிட்டு வைப்பேன். அதுதான் நான் அப்படிங்கிற மாரி விசித்திரமா ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இனிஷியலா எஃப்ஜே கூடலாம் வந்து நான் பேசவே மாட்டேன்னு நெனச்சேன். ஆனா விக்ரம் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாரு. இந்த லவ் கன்டென்ட் வந்து உன்கிட்ட அப்படிங்கிற மாரி சொன்னாரு. இதெல்லாம் நான் நெனச்சு கூட பார்த்ததே இல்ல. ஆனா இப்போ வந்து நடக்குது அப்படிங்கிற மாரி. அதே மாரி சுபிஷா வந்து எனக்கு பயங்கரமான ஒரு அட்டென்ஷன். அதாவது என்ன ரொம்ப கேர் பண்ணுவா. அதில நீ கொஞ்சம் கூட கேர் பண்ற மாரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ 40% அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நீ 20 தான் குடுக்குற அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு எஃப்ஜே வந்துட்டு இல்ல நான் 100% குடுக்குறேன். நான் நம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்றது பார்க்க முடியுது. உடனே எஃப்ஜே அ அ வியானா இருந்துட்டு நீ அழகா இருக்க அப்படிங்கிற ஒரு திமிரு உன்கிட்ட இருக்கு. அதே மாரி டேலண்ட் இருக்கு, தைரியம் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, ஆனா எனக்கு நீ அழகா தெரியல அப்படிங்கிற மாரி வியானா சொல்ல, "எங்க உன் ஹார்ட்ல கை வச்சு சொல்லு நான் அழகா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எதுவுமே சொல்லல அவங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட இருந்து திரும்பவும் தள்ளி இரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து அவங்க கேட்குறாங்க, "நீ ஆதிரை கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லல? ஆதிரை கூட பழகும்போது எல்லாருமே வந்து எனக்கும் அவளுக்கும் இது லவ் பண்ணுறதுக்கான இடம் இல்ல அப்படிங்கிற மாரி நீ சொன்னல்ல. இப்போ வந்து ஏன் அத வந்து யார் நெறைய பேர் நம்ம எஃப்ஜே வியானான்னு சொல்லி பேசும்போது, "அத ஏன் நீ ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "தெரியல எனக்கு எனக்கு அதுக்கு ஆன்சர் இல்ல." அப்படிங்கிற மாரி அவர் எஃப்ஜே வந்து சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள போன ஒரு கான்வர்சேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்களே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.